எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேம். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் பிரைஸ் விஷயம் கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல்ஸ் பற்றி வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட்டை லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $65,200 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெருசாக ட்ராப் ஆகுது. சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நான் வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,500 62,500 ரவுண்ட் ஃபிகரா. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் வந்திருக்கு, அதாவது 62,800 வந்திருக்கு. சாரி, லோ 62,680 வந்துட்டு அங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா மேலே போயிருக்கு. ஸோ இது மேலே எப்போ போயிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே, ஓகேங்களா, இந்த 2 கேண்டலில் தான் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் இங்கே வந்து இப்படி போயிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மண்டே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே கேண்டலோட ஹைக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக திருப்பின்னு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைடே கேண்டல் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரைடே கேண்டலோட ஹைக்கு மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒருவேளை ப்ரைஸ் இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்க டிமாண்ட் ஏரியா இது, அகெயின் லாஸ்ட்டாக இருக்க டிமாண்ட் ஏரியா வந்து இந்த 61,000. சரிங்களா? ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு FOMC, ஓகேங்களா. ஸோ FOMC நியூஸ் இருக்கிறதுனால ப்ரைஸ் என்ன பண்ணோன்னா அந்த FOMC அப்போ என்னென்னா அதிகப்படியான லிக்விடிட்டி இருக்க ஏரியாவில் வந்து ஒரு என்ன பண்ணோன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதிகமாக லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான். இது ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா பக்காவாக தெரியும். இன்கேஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா அப்படியே வந்து செம ஸ்பீடாக வந்து மார்க்கெட்டை வந்து இந்த 61 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்ட் லைனோட ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் லைனோட ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னா ஃபஸ்ட்டு இந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணிட்டு டிமாண்ட் ஏரியாவில் லைட்டாக புல் பேக் எடுத்துகிட்டு அகெயின் ப்ரைஸ் இந்த டிமாண்ட் ஏரியா உடைக்கிற பட்சத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 61 தான் வந்து முட்டுவான். ஓகேங்களா? இது ஃபுல்லாக வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ ரெண்டாவது ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் இருக்க ஏரியா, ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸ். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கும் சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைஸ் மேலே போகணும்னா கீழே வந்து இருக்கிற ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேல் நோக்கி போகணும். ஸோ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 57,000 ஹோல்ட் பண்ணுறவங்க நான் புல்லிஷ் அப்படின்ற ஒரு வியூவில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்தால் கூட, ஓகேங்களா, இன்கேஸ் நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வந்தால் கூட அது புல் பேக்காக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலை பார்த்தோன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பக்காவாக வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் இருக்குது. ஸோ என்னோடய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவான் அப்படின்றது என்னோடய வியூ. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு இந்த வாரம் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக வந்தால் கூட அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் நம்மளுக்கு கீழே வராமல் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது ரியாக்ஷன்றதை வச்சு பார்த்து நம்மளுக்கு அடுத்து என்னன்றது பார்ப்போம். ஸோ மேலே இருக்கிற சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75,000 தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த 75,000 தான் நம்மளுக்கு சப்ளை ஏரியா இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த சப்ளை ஏரியாவும் கிடையாது மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ மேலே இருக்க சப்ளை ஏரியா வந்து இந்த சப்ளை ஏரியா தான். இந்த சப்ளை ஏரியாவுக்கு போகுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகுதுன்னா இந்த சப்ளை ஏரியா கூட உடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? புல் பேக் எடுத்துகிட்டு போனான்னா, ஸோ டேரெக்டாக போனான்னா அங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸ் என்னன்றது பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 57,000 ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நான் புல்லிஷ் சைடில் தான் இருக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்னோட வியூ வந்து ஒரு புல்லிஷு. அது அகெயின் நம்மளுக்கு கீழே வந்தால் கூட நம்மளுக்கு இது கரெக்ஷனாக தான் இருக்குமே ஒழிய ட்ரெண்டு வந்து அகெயின் நம்மளுக்கு பியரிஷ் ட்ரெண்டாக டேர்ன் ஆகாது அப்படின்றது என்னுடைய வியூ. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருக்காங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்கிரிப்ஷன் கூட சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ சொல்லி இது எல்லாமே நோன் லெஸ்ஸஸ்ங்க.
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நீங்களே ஒருத்தர் ஆன்லைன் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.